அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கவின்ஸ் சேனலில் தட்டுப்பயிறு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் தட்டைப்பயிரை லேசாக வறுத்து கழுவி எடுத்திருக்கேன். இதை நம்ம குக்கரில் நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தட்டைப்பயிருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிரில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை தட்டைப்பயிறு புளிக்குழம்பு நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லதும் கூட. விசில் போட்டு 4 விசில் வந்த பிறகு நல்லா 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், நான் கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பிடிச்ச நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட நான் 2 தக்காளி பிடிச்ச நறுக்கி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே தக்காளி வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதோட நம்ம கொஞ்சமாக ஒரு காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் குழம்பு மசாலா தூள் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் அடித்த குழம்பு மசாலா பொடியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மசாலா பொடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அளவு மசாலாவை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து காய்கறியை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வேகட்டும். பாருங்கள், குக்கரில் நான் பயிறு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதுங்க குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. காய்கறி முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு. இதை நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய தட்டைப்பயிரோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கலந்துக்குங்க. முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நல்லா வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோட முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் முற்றிலும் ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு தேங்காய் பால் வேணும்னா இதுலேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறலாம். ஏன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். எனக்கு ரொம்ப திக்னஸ் இருந்தால் தட்டைப்பயிறு குழம்பு பிடிக்காது. ஓரளவாக தண்ணியாகவும் இல்லாமல் திக்னஸாகவும் இல்லாமல் இருந்தால் தான் பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.